strategy. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்தன் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மணவாட்டி சபைக்கான எச்சரிப்பை, சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முடிவு காலம். நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். முடிவு காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்படி முடிவு காலத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறதுனால நாம் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளை இன்னும் செய்ய வேண்டும், எவ்வளோ ஆயத்தமாக வேண்டும் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆயத்தம் ரொம்ப முக்கியம். இந்த முடிவு காலத்தில் தேவனுடைய ரொம்ப கோபமாயிடுச்சு. இந்த உலகத்தை உண்டாக்கி இவ்வளோ ஆண்டுகள் அவர் எவ்வளோ பொறுத்து எவ்வளோ வழிகளை செய்து அவருடைய ஒரே மகனையும் அனுப்பி அந்த 2000 வருஷம் காத்திருந்து இன்னும் ஜனங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையை அவர் பார்த்து உக்கிர கோபத்திற்கு போயிட்டார். இப்படி ஆகும் என்று தேவன் ஏற்கனவே திட்டமாக சொல்லியிருக்கிறார் என்றதாக நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 2வது வருகையை பற்றி கூறியிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். புதிய ஒரு ராஜ்யம் இந்த பூமியிலே நடத்தப்பட வேண்டும். அந்த ராஜ்யத்திற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்துதலை தெரிவித்து, இந்த கடைசி காலத்தில் நாம் எவைகளை செய்ய போகிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய காரியங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. நம் காலங்களை குறித்து பார்க்கிறோம். அல்ல, இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தேவனுடைய கோபத்தின் நாட்களில் இருக்கிறோம். இது தேவனுடைய திட்டம். இப்படியெல்லாம் சம்பவிக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பது இல்லைங்களா, இந்த பூமியில் நடக்கும். அப்போ தேவன் வந்து இந்த பூமியை சகல வாதிகளினாலும் சகல யுத்தங்களினாலும் வானத்தில் நடக்கிற அடையாளங்களும் பூமி அதிர்ச்சியையும் இன்னும் பற்பல காரியங்களை கொடுத்து இந்த பூமியில் ஒரு தீர்ப்பு செய்வார் என்றதாக நாம் பார்க்கிறோம். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2வது வருகைக்கு காத்திருக்கிற நாம் இப்போ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வருவீங்கன்னு தான் நம்ம கேட்கணும். இப்படி வருகை எவ்வளோக்கு சீக்கிரமாக நடக்க போகிறது. ஏன்னா இந்த பிரச்சனையை என்ன பண்ணுங்க, இன்னும் ஜாஸ்தியாகி முடியும். ஒரு பிரச்சனை இல்லை. இது சும்மா ஒருத்தர் சொன்னார், இது ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இந்த கொரோனா. உலகம் அலண்டு போயிருக்கிற காரியம் ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி. இன்னும் இல்லைங்களா, யானை கடிச்சோம், அது என்ன சொல்கிறதுங்க, பாம்பு கடிச்ச மாதிரி வேதனைக்குரிய காரியங்கள்லாம் வரப்போகிறது. அதுக்கெல்லாம் இது சும்மா ஒரு அடையாளம். இதுவரை எங்கேயோ 1-2 இடங்களில் நடந்து கொண்டிருந்த காரியங்கள், ஒரு இடத்துல பூகம்பம், ஒரு இடத்துல சுனாமி, ஒரு இடத்துல புயல், வெள்ளம், இப்படி எங்கெங்கேயோ நடந்து கொண்டிருந்த காலங்கள் இப்போ சும்மா ஒரு அடையாளம் காட்டுறார். உலகம் முழுசும் நடக்குது பார். ஏனென்றால் என்னுடைய மகனும், அதாவது நம்மளுடைய இரட்சகரும் இயேசு கிறிஸ்துமா இருக்கிறவர் இந்த பூமியில 2வது வருகைக்கு இந்த பூமியை ஆயத்தப்படுத்தி வருகிறார் என்றதாக நாம் பார்க்கிறோம். இப்படி ஆயத்தப்படுத்தி வருகிற இந்த நாட்களிலே தேவன் ஒரு விஷயத்தை சபைக்கு சொல்றார். அது என்னவென்றால், இப்பொழுது நீ இவைகளை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு ஆகலை, நம்ம நல்லா இருக்கிறோம், சபையாரே நல்லா இருக்கிறோம், மற்றவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நம்ம அதுக்காக ரொம்ப ப்ரேயர் கூட பண்ணுறோம், அவங்களுக்கு எடுத்து போட்டுருங்கன்னு. ஆனால் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் தேவனே என்னை நீக்கி போடும் என்று 2 முறை ஜெபித்தார். ஆனால் தேவனுடைய திட்டமே அவர் பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்பது தான். ஆனால் இயேசு கிறிஸ்து 3வது முறை ஜெபிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டார் இல்லைங்களா. அவர் கிளியராக சொல்லிட்டார்,
இந்த உம்முடைய சித்தமாக இருக்கிறதுன்னு. இப்போ நாம் கூட அப்படிதாங்க இல்லைங்களா? இது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சிட்டா இப்போ நாம் எதற்காக ஜபிக்க வேண்டும்ன்றதெல்லாம் கிளியராக தெரிந்துவிடும் என்றதாக பார்க்கும். அதனால் கொஞ்சம் வசனத்தை தியானித்து பார்க்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 29 வசனம். மத்தேயு 24:29. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் என்ன பண்ணுங்க? அசைக்கப்படும் என்று அங்கே சொல்லியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். வானத்தின் சத்துவங்கள் கூட அசைக்கப்படும். 31 வசனம். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். பாருங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதுவர்கள் அப்படின்னா சரிங்களா, தேவனுடைய ஊழியக்காரர்கள். அந்த ஊழியக்காரர்கள் கூட சில தன்மைகள் இருக்குது. எப்படிப்பட்ட தன்மை என்றால், அவர்கள் கொடுக்கும் கனியினாலே அவர்களை அறிந்து கொள்கிற தன்மைகள். இதெல்லாம் வைத்து தான் பார்க்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் இல்லைங்களா, என்னங்க, ஆட்டுத்தோலை போற்றி வருகிற ஓநாய்கள், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அது தோல் போத்திட்டு இருக்குதா இல்லையா தெரியணும். அதை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? கனிகள்னால தெரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களை கொண்டு எச்சரிப்பான வார்த்தைகளை தேவன் சொல்லிட்டு வருவார். அதான் சொன்னாருங்க, வலுவான துணி, எக்கால துணி. இந்த 7வது எக்கால சத்தம் இதுதாங்க வலுவான எக்கால துணி. அப்படின்றால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கேட்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அப்படிதான் நடக்கும் இல்லைங்களா? இதுதான் வலுவான எக்கால துணி. இந்த துணிக்குள்ள எங்களை இருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதெல்லாம் சம்பவம் நடக்கிறத நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டார் இல்லை, வருதுக்கான காரியம் நடக்குது. அதே நேரத்தில் அவர் வாசப்படியில் வந்திருக்கிறார்ன்றது கிளியராக புரிஞ்சிடணும் இல்லைங்களா? அதாவது மார்க்கு 13 அதிகாரம் 29 வசனம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். சமீபமாய் எங்க வந்திருக்கிறாங்களா? வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றதாக நாம் பார்க்கிறோம். இப்போ எவ்வளவு சமீபமா இருக்கிறார். இன்னும் வெளிப்படத்தில் ஒரு வசனம் சொல்றாங்களா, இதே விஷயம் தான் அங்கே சொல்றாங்க. இதோ வாசற்படியில் நின்று உன் கதவை தட்டுகிறேன், நீ அதை திறந்தால். இப்போ வாசற்படியில் நின்று கதவை தட்டுறதுன்னு என்னங்க? இப்போ அதான் செஞ்சுட்டு இருக்கிறார். அவருடைய வருகை சமீபமாயிடுச்சு. இப்போ அதற்கான காரியங்களை நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இனி காலம் செல்லாது. கடந்த நாட்கள் கூட அதை குறித்து நாம் பார்த்தோம். இனி காலம் செல்லாது என்றதாக நாம் மோசமான நாட்கள், இனி வருகிற நாட்கள் மிகவும் மோசமான நாட்கள். ஆமாம், இயேசு கிறிஸ்துவின் வருகை வருவார்னா இப்போ அடையாளங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்பது தெளிவாகிறது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கொரோனாக்காக இங்கே இந்த ஊரில் சரியாயிடணும், அந்த ஊரில் சரியாயிடணும், அங்கே சரியாயிடணும், இங்கே சரியாயிடணும் எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக தேவனுடைய திட்டத்தில் இது ஒரு பகுதி. இந்த உலகம் முடிவுக்கு வர்றதுக்காக நிறைய காரியங்கள், இன்னும் மக்களுடைய அழிவு, ஆபத்தான காரியங்கள், மக்களுடைய இறுதியும் சோர்ந்து போகிற காரியங்கள் நடக்க போகுது. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு சொன்னார் இல்லைங்களா, நீங்கள் இப்படி மறிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கவனிக்கல. அவர் 2 விஷயங்கள் சொன்னார். அநேக பாடுகள் பட்டு மனுஷகுமாரன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொன்னார். பாருங்க, அந்த 3வது நாள் இவருக்கு காதில் போல போய் கூட்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து, அப்பாலை போ சாத்தானே, தேவனுடைய சித்தத்தை நீ ஏன் தடுக்கிறன்னு சொன்னார். அப்படியே இந்த பூமிக்கு கூட வருகிற இந்த உபத்திரங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்குது. அதுதான் வேதத்தில் போட்டிருக்குது. அவருடைய சித்தம், கோபத்தின் நாள் சூளையை போல எரிகிற நாள் வரும், எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஏன் இதெல்லாம் வருது? இயேசு கிறிஸ்து வரணுமே. கொஞ்சம் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்த்தால் இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக இந்த பூமி ஆயத்தமாகுது. அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? அப்போ நாம எதுக்காக இப்போ ஜபிக்கணும், எந்த காரணத்துக்காக ஜபிக்கணும் என்றது கூட காரியங்களை நம்ம பார்க்கலாம். முக்கியமா இன்னும் வருகிற காலங்களில் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போயிடும். லூக்கா 21:26, லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் போதுங்க, நிறைய வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சூரியன் சந்திரன் ஒளியை கொடுக்காதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, வானத்தின் சத்துவங்கள், வானத்தில் இருக்கிற காரியங்கள்
வானத்தில் என்னென்ன இருக்குது நீங்களா பாருங்க, ஒன்றன் பின் ஒன்றாக வரும். உதாரணத்திற்கு நீங்களா மழை, வானத்திலிருந்து தான் மழை வருது. இப்போ மழையில் வெள்ளம் வருது. அப்போ காற்று அதிகமான புயல் வருது. அந்த புயலில் நாங்கள் சூப்பர் புயல் வேறு இருக்குது. அது எல்லாவற்றையும் அழித்து கொண்டு போயிடும். வெள்ளம் வந்து எல்லாத்தையும் முழுக அடிச்சிடும். ஏதோ ஒரு வகையில் அங்கே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? நம்ம கொஞ்ச நாளாக நீங்கள் கவனிச்சிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் சமீப காலமாக ஒரு 5 வருஷமாக வெள்ளம் வந்தால் அதிக சேதத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை நம்மளுக்கு தமிழ் இப்போ கடந்த நாட்களில் கூட ஒரு பயங்கரமான சேதம் வந்தது. கேரளாவில் ரொம்ப சேதம் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பார்டரில் கூட அந்த சேதம் வந்தது. இப்போ புதுசாக சரிங்களா, இதெல்லாம் உலகத்தின் முடிவை குறிக்கிறதாக பார்க்கும். நான் காலையில் ஒரு விஷயத்தை யோசித்தேன். அது என்னவென்றால், ஒரு இடி இடிக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம பேப்பரில் பார்க்குறோம், இங்கே 2 பேர் செத்தார்கள், அங்கே 2 பேர் மரித்தார்கள் என்று நம்ம காலையில் செய்தித்தாள்களை பார்க்குறோம். இப்போ அதே இடி ஒரே இடத்துல விழுந்தது. ஒரு 20 நிமிடம் அப்படியே இடிச்சுக்கிட்டு ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரம் போச்சுன்னா எவ்வளோ பேர் மரிப்பார்கள்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட போகிறது. இல்லைங்களா? தப்பிக்கிறது ரொம்ப, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட நிமிடம் அந்த நாள் குறைக்கப்படும் என்றதாக நாம் பார்க்கணும். பாருங்க, சமீப கால இப்போ காலையில் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட நம்ம சொன்னோம்ப்பா, தேவனுடைய பெரிதான கிருபையினால பாருங்கள், செல்ஃபோனை வச்சுட்டு கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம், லைவ் போடுறோம், ஃபேஸ்புக் போடுறோம், யூடியூப் போடுறோம், எல்லாம் சொல்கிறோம். இது தேவனுடைய ஒரு சின்ன ஒரு கிருபை தான். இப்போ இது நடந்திருக்கிறது இது கொரோனா தான். நாளைக்கு பூகம்பம் வந்துச்சுன்னா கரண்ட்டே இருக்காதுங்க, எந்த டவரும் கிடைக்காது, எந்த செல்ஃபோனு, எந்த ஒரு புது டெக்னாலஜி, ஒரு சுவிட்சஸ் அந்த காலம் வரப்போகுது. ஒன்றுமே சொல்ல முடியாது, சத்தியத்தையே சொல்ல முடியாத காலம். அவங்க மனசாட்சியின்படி நடந்து கொள்கிற காலம் வரப்போகுது. அதனால இப்போவே நான் எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கணும். நான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார், அவரோடு கூட நான் சேர்றதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும்ன்றது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஒருத்தர் சொன்னார், பூகம்பம் வந்தால் நம்ம பரலோகம் போயிடும். நம்ம வீட்டுக்கு பூகம்பம் வர்றதை பற்றி பேசலை. எங்கே செல்ஃபோன் டவர் இருக்குதோ அங்கே பூகம்பம் வந்தது. அந்த செல்ஃபோன் டவர் டிஸ்டர்ப் ஆச்சு. அப்போ என்ன ஆகுங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். இது கடினமான காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்கிறாங்க. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். இதெல்லாம் நடக்கிறதுனால யாருக்கு இப்போ யார் பார்க்க சொல்றாங்க, யார் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாங்க? சபைங்க, மனவாட்டி சபை. உண்மையான பேர் கிறிஸ்தவ சபை பத்தி நான் பேசல. பேர் கிறிஸ்தவ சபைகள் வந்து அவர்கள் அன்றாடம் அவங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை, அது மட்டும் தான். ஜென்ம சுபாவமான மனுஷர்கள், அவங்கள விட்டுருங்க. ஆனா தேவனுடைய உண்மையான சபை இருக்குது இல்லையா, மனவாட்டி சபைன்னு சொல்ற அந்த சபை இருக்குது இல்லையா, அந்த சிறுமந்தைன்னு சொல்லக்கூடிய சபை இருக்குது இல்லையா, தேவனுடைய வார்த்தையை தியானித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிற சபை இருக்குது இல்லையா, எந்த காரணத்தை முன்னிட்டும் தன்னை உயர்த்தாதபடிக்கு தாழ்மையை கற்றுக்கொண்டு வருகிற சபை இருக்குது இல்லையா, அந்த சபைக்கு சொல்றாங்க இந்த காலங்கள் இதெல்லாம் நடக்கும். லூக்கா 21 உலகத்தின் முடிவை பற்றி அதில் லைனாக சொல்லிட்டே வராங்க. சொல்லிட்டு வரும்போது அங்க சொல்றாங்க ஒரு எச்சரிப்பு, அல்லது அது எச்சரிப்பாக எடுத்துக்கோங்க, ஆலோசனையாக எடுத்துக்கலாம். ஆலோசனை தள்ளக்கூடாது இல்லையா, எச்சரிப்பையும் விட்டுறக்கூடாது இல்லைங்களா. அது சொல்றாங்க, மறுபடியும் வாசிக்கலாங்க. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்களுடைய மீட்பு. இப்ப இந்த உபத்திரவம்லாம் வருது இல்லையா, மகா உபத்திரவத்தின் காலம். இந்த உபத்திரத்தின் காலத்துல என்ன நடக்க போகுதுன்னா, நாம மீட்கப்பட போறோம், இயேசு கிறிஸ்துவோட கூட போக போறோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம போக போறோம். முதலாவது ரட்சிப்பு இல்லைங்களா, முதல்ல உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம் இல்லைங்களா. முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் முதல் உயிர்த்தெழுதல். 2வது அவருடையவர்கள், அந்த அவருடையவர்களுக்கு தான் இதை சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கறேன்னா உன்னுடைய ரட்சிப்பு இருக்குது, அதுக்கு நீ எவ்வளவு ஆயத்தமாக வேண்டும், அதாங்க சொல்றாங்க. மறுபடியும் வாசிக்கலாங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். என்ன இது என்ன சொல்றாங்க? நீங்க நிமிர்ந்து பார்த்து உங்க தலையை உயர்த்துங்கள். இன்னும் நிமிர்ந்து பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறவங்க தானே நிமிர்ந்து பார்க்கறது தானே. அங்க அதை சொல்லல, கவனிக்கணும். நம்ம அங்க அதை பத்தி சொல்லல.
அதனால என்ன பண்ணுவாங்க, நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்த வேண்டும் அப்படின்னா, நீ இப்போ யார் கீழே குனிஞ்சிட்டு இருப்பாங்க? யார் கீழே குனிஞ்சிட்டு இருப்பா? வெக்கப்படுறவங்க கீழே குனிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, அதை விட்டா தப்பு செய்கிறவங்க தலை குனிஞ்சிருப்பாங்க. தலை குனிகிற மாதிரி பண்ணிட்டியே சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படின்னு அர்த்தங்க. தப்பு செஞ்சா தலை குனியணும். ஆனால் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் உன் பாவத்தை எல்லாம் விட்டு பரிசுத்த வாழ்க்கை ஜீவி, அந்த பரிசுத்தத்துக்கு போயிடு. அப்போதான் நீ என்ன பண்ண முடியும்? தலையை உயர்த்த முடியும். அப்போ உயர்த்துகிற காலம்ன்றதாகப்பா. இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை பற்றியும் உலகத்தின் முடிவை பற்றியும் வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. அதாவது பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் காலத்தில் கூட அந்த இஸ்ரவேலர்களுடைய அநேக தீர்க்கதரிசிகள் வரும்போது கூட அவர்களுக்கு கூட உலகத்தின் முடிவை பற்றி சொல்லிக்கிறார். ஏன்னா தேவனுக்கு தெரியும் உலகத்தின் முடிவு வரைக்கும் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் நிறைய அதை ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கான நோட்ஸ் வச்சுருக்கிறேன். நான் தேவனுக்கு சித்தமான ஒரு நாளைக்கு அதுவே ஒரு 7-8 பக்கம் போகும் அந்த வசனங்கள் மட்டும். அதில் ஒரு குறிப்பிட்ட வசனம் நான் மெதுவாக பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்தது. தேவன் அந்த வசனத்தை நம்மளுக்கு காட்டினான். அதிலிருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம தேரணும் என்றது புரிந்து கொண்டது. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. ரொம்ப சீக்கிரமா தீவிரித்துனாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். யாருங்க பராக்? இது நம்ம சாதாரணமா அந்த நம்ம பைபிள் இருக்கு இல்லைங்களா, இதுல கையில் வச்சிருக்கிற பைபிள் பேர் வந்து பவர் டிரான்ஸ்லேஷன். பவர்ன்ற ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி 1937 வெளிவந்த பைபிள். இதில் தமிழ், வடச்சொல், வடமொழிச்சொல், சமஸ்கிருதம் இதில் வச்சு தான் அந்த பைபிள். அதனால ஸ்திரீகள் அது மாதிரிலாம் வருது. அப்புறம் காலப்போக்கில் முழுக்க தமிழ்லே வேதம் இருக்க வேண்டும் என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கூட பண்ணாங்க. இந்தியன் பைபிள் சொசைட்டி அது கூட வெளியிட்டாங்க, திருவிழியம். அதில் கொஞ்சம் படிக்கலாம், அதில் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக மட்டும் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். வாசிக்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். திருவிழித்தல். ஆண்டவரின் மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது. என்னங்க? ஆண்டவரின் மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது. அது விரைந்து நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரது நாளின் பேரொலி கசப்பை உண்டாக்கும். அது விரைந்து என்ன பண்ணுங்க, நெருக்கி கொண்டிருக்குது, ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குது எல்லாருக்கும். அப்புறங்க மாவீரனையும் கலங்கி அலரும்படி செய்யும். எவ்வளவு பெரிய மாவீரனா இருந்தாலும் சரி பலர்றாங்க பாத்தீங்களா, சொன்னபடி நடக்குது பாருங்க. இல்லைங்களா? மாவீரர்களைத்தான் அவங்க கூட ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும். இல்லை நான் மாவீரன் என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லவே முடியாது. யாரா இருந்தாலும் பண்ணணும், யாரா இருந்தாலும் எடுத்து போடும். உலக தலைவர்களுக்கு வந்திருக்குது கொரோனா, தாக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான பிரதமருக்கு தாக்கப்பட்டிருக்கிறது உலகத்துல. இல்லைங்களா? நம்ம பிரதமர் இல்லை, உலக பிரதமர் இல்லை. இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம் அங்கே சொன்னபடி எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் ஆகும். அப்புறங்க அந்த நாள் கடும் சினத்தின் நாள். அந்த நாள் கடும் சினம், தேவனுடைய மோசமான கோபத்தின் நாளுடைய ஆரம்பத்தை தான் இப்போ பார்க்குறோம். இன்னும் வருகிற காலங்கள் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆரம்பமே எப்படி இருக்குது பாருங்க, வாசிங்க. துன்பமும் துயரமும் நிறைந்த நாள். என்னங்க? இப்போ துன்பம் துயரம் கொஞ்சம் பார்க்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த துன்பம் துயரம் பாதிப்பை ஏற்படுத்துறது சிலருக்கு மட்டும்தான். அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இந்த கொரோனாவால் இப்படி இந்த பிரச்சனை ஆச்சு, இந்த பிரச்சனை ஆச்சு. ஆனால் 75% பேர் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பாதிப்பை பற்றி நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறது இல்லை. ஆனால் எல்லாருக்கும் துன்பம் துயரம் வருகிற நாள் வரப்போகுதுங்க. அப்புறங்க பேரழிவும் பேரிழப்பும் கொண்டும் பேரழிவும் பேரிழப்பும். இப்போ இதுக்கே பேரிழப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க, இந்தியாவின் மக்கள் தொகையில் 10% தான் கொரோனா பாதிப்பு இருக்கும், அதுக்குள்ளே சரியாயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் 10% வருகிற அந்த கொரோனா பாதிப்புக்கே பேரழிவுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? பேரிழப்புன்னு சொல்கிறாங்க. பேரிழப்பு, எல்லாருக்கும் இழப்பு தாங்க, என்ன பண்ண முடியும்? வந்துச்சிங்களா? அப்புறங்க இருட்டும் காரிருளும் கவிந்த நாள். இருட்டும் காரிருளும் அப்படின்னு என்ன தெரியுங்களா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதுன்னு அர்த்தம். இருட்டு என்ன நடக்குன்னு தெரியும், வந்தப்பறம் தான் தெரியும். அந்த மாதிரியான நாட்கள்ல இருக்கிறோம். உண்மை தானே இல்லைங்களா? இதே நீங்கள் 30 நாளுக்கு முன்னாடி எல்லா சர்ச்சும் இப்படி பூட்டிட்டு உலகம் முழுவதும் இப்படி பூட்டப்பட்ட நிலைமையில சர்ச்சஸ் இருக்குன்னு ஒருத்தர் கூட நினச்சி பார்க்கல. பார்த்தீங்களா? அந்த காலம் ஆயிடுச்சுங்க, வந்து விட்டது. அப்புறங்க அரண்சூழ் நகர்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும்
எதிராக எக்காலமும் போர் முழக்கும் கேட்கும் நாள். என்னங்க? அரண்சூர் நகரம், பெரிய பெரிய நகரங்கள் என்னங்க, போர் முழக்கம், சண்டை வரும். அடுத்தது அதுதான் நடக்க போகுது. இப்போ கொரோனா வந்தது, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டோங்க. போர் வந்தா சும்மாவா? அவன் முதல்ல எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்குதோ அதுதான் அடிப்பான். எங்கேருந்து பெட்ரோல் சப்ளை ஆகுதோ அதை அடிப்பான். எங்கேருந்து உணவுப் பொருள் போதோ அதை அடிப்பான். ஏன்னாக்கா இழுக்கத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதே போல போர் கூட இப்போ ஆரம்பமாக போகிறது. ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அது நடந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறதோ அது நடந்து கொண்டிருக்குது. இல்லை, என்ன சொல்லியிருக்குதோ அது நடக்க போகுது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படியே நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்குது, இப்போ சொல்லப்பட்டதும் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. மானிடர் மேல் துன்பம் வரம் செய்வேன், பார்வையற்ற மானிடர் மேல், மனுஷன் மேல துன்பம் வர நான் தான் செய்வேன். தேவன் சொல்றார், நான் தான் அதை செய்வேன். பாருங்க, பார்வையற்ற போல் அவர்கள் தடுமாறுவர். பாருங்க, கண்ணு தெரியாதவங்க எப்படி தடுமாறுறாங்க, பார்வையற்றவர் போல இவங்களுக்கும் பெரிய தடுமாற்றம். எங்க போறது, என்ன பண்றது, ஏதுமே புரியாத ஒரு நேரம் உருவாகிவிடும். அப்புறங்க, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தனர். அதுதான் முக்கியம். தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால தேவனுடைய கோபம் ஆயிடுச்சுங்க, வரும் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாவம் பெரியதாகிவிட்டது. அப்புறங்க, அவர்களது ரத்தம் புழுதி போல் கொட்டப்படும், சதைப்பிண்டம் சாணம் போல் எரியப்படும். ஆண்டவரது சினத்தின் நாளில், தேவனுடைய கோபத்தின் நாளில் அவர்களது வெள்ளியும் பொன்னும் அவர்களை காப்பாற்றார். அவன் வெள்ளி பொண்ணு பெரிய கோடீஸ்வரர் தான், தங்க வச்சிருக்கிறோம், வெள்ளி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு 2020ஆம் ஆண்டு 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு அட்சய திருத்தின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் இந்த நாளில் தங்கம் வாங்கினா நல்லதாம்மா, ஆனால் கடை பூட்டி இருக்குது. ஆன்லைனில் வாங்கலாமா பாருங்க. அப்போ வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்களாம். ஆனால் எந்த தங்கமும் அதுவாதுங்க. சமீப காலத்தில் நானும் என்னுடைய சகோதரர் மார்க்கெட் போயிட்டு வரும்போது அவர்கிட்ட அதுதான் நான் பேசிட்டு வந்தேன். தங்கம் இல்லைங்களா, என்கிட்ட கிலோ கணக்கில் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை, இப்போவே சிலருக்கு இல்லைங்களா, தானியம் இல்லை, கொஞ்சம் டிமாண்ட். இன்னும் ஒரு 6 மாதம் எடுத்துட்டாங்கன்னா டோட்டல் டிமாண்ட் ஆகிடும் இல்லைங்களா. அப்போது நான் வச்சுட்டு இருக்கிற வெள்ளியை 2 சவரம் கொடுத்து 2 கிலோ அரிசி கொடுத்தாலும் அது பெரிய விஷயம். ஒரு சவரன் எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டு பாருங்க இன்னைக்கு விலை. ஆனால் வருகிற காலங்களில் அதில் 1 கிலோ அரிசி தான் கிடைக்கும். ஏன்னா வாங்குறானே அவனுக்கு அது யூஸ் இல்லை, பாவனும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு மோசமான நாளை நோக்கி வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தெரியுங்களா, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் பார்த்தா, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் ஒரு பேரல் மைனஸில் போயிடுச்சான். அது மைனஸில் போன நியூஸில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஒரு பேரலையும் கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுக்குற காலத்துக்கு வந்துட்டோமா. நம்ம நாட்டில் விலை குறையலைங்களா, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் என்ன பண்ணாதுங்க, காப்பாற்றாது. இப்போ யோசனை பண்ணுங்க, இப்போ யாருக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? இந்த உலகத்தின் உபத்திரத்தில் நம்முடைய ஜெபம் யாருக்காக இருக்கும் இல்லைங்களா? இப்போ உலகத்துக்காக ஜெபிக்க முடியுமா? ஏன்னா தேவனுடைய கோபத்தில் வந்துட்டோம். இப்போ முன்னே நீ சீர்படுத்திக்கின்றது தாங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்ற. அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் இல்லைங்களா, எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள். ஏனென்றால் இப்போ ஏன் ரட்சிப்பு நிறைவேறுகிற காலமா மாறிடுச்சு. இப்போ ஏன் ரட்சிப்பு நிறைவேறணும், நான் நிறைய விஷயத்துல இப்போ சீர் பொருந்ததுக்கு தேவன் டைம் கொடுத்துக்கிறேன். நீ விசேஷம் சொல்லி அங்கங்கே ஒரு முழுக்க அலைந்தது போதும், நிறைய வந்திருக்கிறாங்க. இப்போ நீயும் கற்றுக்கொண்டு உன்னுடைய சபையாருக்கும் கற்றுக்கொண்டு நடக்கிற காலத்துல தேவன் இப்போ கொண்டு வந்து வச்சுட்டார். நாம் சீர் பொருந்த வேண்டும். அதுக்கு தான் சொல்றாருமா, அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, நீ என்ன பண்ணுங்க, தலையை உயர்த்து. இன்னொரு வசனம் என்ன சொன்னாங்க, முதல்ல பார்த்துருங்களேன், மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போயிடும் இல்லைங்களா. 28வது வருஷத்தில் சொன்னாங்க இல்லைங்களா, லூக்கா 21:28 உன் தலையை என்ன பண்ண நீயும் என்றால் இப்போ இல்லைங்களா நிமிர்ந்து இப்போ நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய் என்று சொல்றதாக நான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்துக்காக ஜெபிக்கலைங்க, ஜெபித்தாரா? நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காகத்தான் ஜெபிக்கிறேன். ஏன் தெரியல, அவருக்கு தெரியும் உலகத்தோட முடிவு தெரியும், தேவனுடைய கோபத்தினால் வரும்னு தெரியும், இந்த மக்கள் தத்தளிப்பாருன்னு தெரியும். இவ்வளோ தத்தளிப்பா, இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் தேவனுக்கு அதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க. ஏன்னா 1000 வருஷத்தில் ஒப்பிடும் போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 1000 வருஷம் வச்சிருக்கிறார், மகிமையான காலம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, அதுக்காக காலம் வர வந்துட்டு இருக்குது. உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் பூமியிலும் செய்யப்படுவதாக அந்த காலம் வந்துட்டு இருக்குது.
அந்த காலத்தை ஒப்பிடும்போது இங்க நடக்கிறது ஒரு பெரிய விஷயமா தேவனுக்கு தெரியல. ஆனா நம்மளுக்கு பெரிய விஷயம். நம்ம ரொம்ப சின்னவங்கள, தேவதூதரை விட நம்ம சின்னவங்களா இருக்கிறதுனால நமக்கு இது பெரிய விஷயமா தெரியுது. 1,00,000 பேருக்கு மேல இறந்துட்டாங்களாம் அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்க்கும்போது 1 கோடி பேர் இறந்துட்டாங்களாம். அவ்வளவு ஜனம் இருந்தாங்களாம் அது ஒரு கொரோனாவில். இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இது நம்ம பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது. நம்ம வீட்டு பகுதி தெருவில் 3 மரணம் ஏற்பட்ட கவலையாயிடும். ஒரு 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 தெருவுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டாலே ரொம்ப கவலையாயிடும். இந்த தெருவில் ஒரு மரணம் இருக்கு, அந்த தெருவில் ஐயோ தேவனே சொல்லுவோம். அதே ஒரு தெருவில் 3 மரணம் ஏற்பட்டா, அதே தெருவில் 50 மரணம் ஒரு தெருவுக்கு ஏற்பட்டா, அதே இந்த பூமியில கால் வைக்கிற இடங்கள்லாம் பிணங்களால் நிரப்புவேன்னு சொன்னார். நிரப்புனா மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? அந்த காலத்தை நோக்கி போவதனால தேவனே உன் கோபம் குறைஞ்சிடணும், தேவனே இதுல இருந்துலாம் விடுதலையாக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம வேணும்னா தேவனுடைய சித்தத்துக்கே நம்ம எதிராக போயிடுறோம். ஆனா நம்மளுக்கு இலகிய மனசு இருக்கிறதுனால தேவன்கிட்ட கொஞ்சம் கேட்கறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஒருவருக்கே அவ்வளவு பாடல் இருக்கும்போது அவரே 2 வாட்டி கேட்டார். நம்ம தெரியும் இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்திக்காக மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். ஆனால் தேவன் தான் முடிவு செய்யறார். அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதை சொல்லும் போது என்னுடைய கோபம் சொல்றல, தேவனுடைய கோபம் தீரும் வரைக்கும் நான் செய்வேன். ஒரு வசனம் அது பைபிள்ல வாசிக்கலாங்க. வசனம் பைபிள்ல நம்ம எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 23:20. எரேமியா 23:20. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் பாருங்க, கர்த்தர் அவருடைய இருதயத்துல என்ன முடிவு பண்ணாரோ அது நிறைவேற வரைக்கும் அவருடைய கோபம் தனியாது. பாத்தீங்களா, முடிவு பண்ணிட்டார் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இந்த உலகத்தை எப்படி திருத்தணும் தெரியும். மரணம் தான் முடிவு. ஆனால் உயிர்த்தெழுதல் வரும்போது மரணம் ஒண்ணுமே இல்லை. அப்பதான் உணர்வோம், ஓ நான் ரொம்ப தப்புக்காக நமக்கு மரணம் வந்தது, இப்ப இயேசு கிறிஸ்துனால உயிர்த்தெழுதல் வந்ததுன்னு அப்பதான் ஜனங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்படுறதுக்கு ஆயத்தமே அதுதான். நான் எல்லா சத்துருக்கும் என்ன பண்ணுங்க இல்லைங்களா, முடிவெடிச்ச வரைக்கும் நீ என்னுடைய வலது பரிசத்துல அமர்ந்திருக்கணும்னு சொன்னார் இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்துவே உலகத்துக்காக என்ன பண்ணல, ஜெபிக்கல. சகோதர சகோதரி, இப்ப நமக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய ரட்சிப்புக்காகவும் என் குடும்ப ரட்சிப்புக்காகவும் நான் எப்படி தேவனுக்குள்ள வளருகிறேனோ, எனக்கு உள்ள குணங்கள் எப்படி மாறுகிறதோ அதை சபையாருக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் சேர்க்கிற காலத்துக்குள்ள நாம் வந்துட்டோம். இப்போ ஜெபம் அதுதான் இருக்கணுமா. அது இன்னொரு இடத்துல போட்டிருக்கிறாங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் உன் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை குறித்து ஆராய்ந்து, இது யாருக்குங்க? சபைக்கு சொல்றாங்க. அங்க செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல உலகத்தின் முடிவை பத்தி சொல்லி 2வது அதிகாரத்துல வரும்போது சபையை பத்தி சொல்லிட்டு வர்றாங்க. நீ என்ன பண்ண ஆராய்ந்து திருவிழுத்துல வாசிங்க 1, 2, 3 வசனங்களை. திருவிழுத்துல பண்பு கெட்ட இனமே, பண்பு கெட்ட இனமே, பண்பா இருக்கணும்னு சொன்னார். நற்குணங்களிலே வரங்கள், நற்கனிகள் கொடுங்கள், நல்ல பண்புகளோடு இருங்கள். மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு. நல்ல குணங்கள்ல யாருக்கும் கசப்பு இருக்கக்கூடாது, கசப்பான வேர் ஒன்று முனை முளைக்காதபடிக்கு இவ்வளவும் சொன்னாரு. ஆனா நம்மளுக்கு அந்த பண்பு வரலையே. இருந்த பண்பும் கெட்டு போச்சுங்க. ஆதியில கொண்ட அன்பு விட்டுட்டோம். ரட்சிக்கப்படும் போது இருந்த பண்பு இப்ப இல்ல. இப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அது எவ்வளவு அழகாக சொல்றாருன்னா, பண்பு கெட்ட இனமே. இனமே இனமே ஜனமே இல்ல, ஜனத்துக்கு வேற காரியம் சொல்லிட்டாரு மேல அதிகாரத்துல. இப்ப இனத்துக்கு சொல்றாரு. அவருடைய இனம் கிறிஸ்துவ இனத்துக்கு சொல்றாரு. வாசிக்கலாம். பண்பு கெட்ட இனமே, பகுத்தறிவோடு நடந்து கொள். பகுத்தறிவோடு நடந்து கொள். இந்த பகுத்தறிவை பத்தி நம்ம பார்த்துருக்கோம்ல. நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆக்கப்படுகிறீர்கள். அப்போ ஒரு விஷயத்தை செஞ்சா இது நன்மையா, இது தீமையா, இது தேவனுக்கு பிரியமா, இதுக்கு பிரியமில்லையா, இது தேவனுடைய சித்தமா, இது சித்தம் இல்லையான்னு பார்த்து 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 செய்யணுங்க. அந்த காலத்துல இருக்கும். நம்ம மனசுல என்ன தோன்றுதோ சாத்தான் ரொம்ப ஈஸியா நம்ம மனசுக்கு எடுத்துறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் சொல்லுவாங்க பகுத்தறி. இப்போவாவது பகுத்தறிக்கை இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அங்க நடக்குது அங்க நடக்குதுன்னு தேவன் காட்டுறாரு. அங்க நடக்குது உனக்கும் வரும். தேவனு சொல்லுவாங்களா, அவர் கைவிட்டு வாங்குறது இல்லை. கைவிட்டுன்னா தெரியுங்களா, லஞ்சம் வாங்குறது இல்லை.
இல்லைங்களா? அவரு யாருக்கிட்ட என்ன பண்றது இல்லைங்க, லஞ்சம் வாங்குறது கிடையாது. அவர் ரொம்ப நீதி உள்ளவர். ஆகினால இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நாம மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சிருக்கிறதே தவிர, நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அப்படியே ஏத்துக்குவாருன்னு நினைக்க கூடாதுங்க. நினைக்க முடியாது. அவர் பட்சாபாதம் இல்லாதவர். தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும். உலகத்துக்கே இப்படி கேட்கும்போது உங்களுக்கும் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாரே, எவ்வளோ சத்தியங்களை கொடுத்துருக்கிறாரே, வேதத்தை கொடுத்துருக்கிறாரே, அதன்படி வாழ்னு சொல்லியிருக்கிறாரே. நாம் எதை பார்க்கிறோம்? யாரோ ஒரு மனுஷனை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கக்கூடாது. இப்போ கூட நான் சொல்கிறேங்க, நான் பேசுகிறேன் என்று தயவுசெய்து நீங்கள் நோக்கி பார்க்காதீங்க. அதுக்காக வர வேண்டாம். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த நண்பரையும் நான் ஏன் வரல வாங்கன்றலாம், வாங்கன்னு கூப்பிட வரலன்னா நான் விட்டுருவேன். ஏன் தெரியுங்களா? நான் என்னை கூப்பிட்டா அது தேவனை கூப்பிட்ட மாதிரி வராது. நான் அவர்களே வந்தால் தேவன் அவர்களுக்குள்ள இருப்பார்னு நான் நம்புகிறேன். அதனால் ஒரு மனுஷனை பார்க்கக்கூடாது. வசனம் பாருங்க, வசனம் அதுதான் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். அதுதான் அங்கே முக்கியம். கண்டினியூ பண்ணலாங்க. பதரை போல் நீங்கள் தூற்றப்படும் முன்னே பதரை போல் நீங்கள் தூற்றப்படும் முன்னே என்னங்க? கோதுமை பதர். இதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தூற்றுக்குறை என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? தூற்றுவேன். காத்தடிச்சா பதர் போயிடும். பயனற்றது கோதுமை மட்டும் நிற்கும். நீ பதற மாதிரி உன்னை ஒதுக்கிடுவேன். அதுக்கு முன்னே அப்புறங்க ஆண்டவரது கடுசினம் உங்கள் மேல் விழும். தேவனுடைய கோபம் உன் மேல விழும் முன்னே, ஆண்டவரது சினத்தின் நாள் உங்கள் மேல் விழும் முன்னே. இந்த ஆண்டவருடைய சினத்தின் நாள் எங்க விழுந்துச்சு? பூமியில் விழுந்துக்குது. இன்னும் என் மேல விழல, தப்பிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த நாள் விழுந்துடும். இது ஏன் மேலன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், பெயர் கிறிஸ்தவர்களை பத்தி சொல்லுங்க, உண்மையான மனவாட்டி சபை சிறுமந்தை பத்தி சொல்றேன். ஏன்னா இவங்க தேவனுக்குள்ள ரொம்ப நல்லா இருந்தாங்க, தேவனுடைய ஊழியம் செய்தாங்க, தேவனுக்காக வாழ்கிறேன்னு முடிவு பண்ணி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. ஆனா காலப்போக்கில் ஆதியில் கொண்ட அன்பை விட்டாங்க. கொஞ்சம் ரிவர்ஸ்ல இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறங்க நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நாங்க ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்கிற யாருங்க? அது தேவனுடைய கட்டளை கடைபிடிக்கிற யாருங்க? உலகத்தர பேர் கிறிஸ்தவர்கள மனவாட்டி சபை அல்லது சிறுமந்தை தான் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு கட்டளை நாங்க தன் இருதயத்தில் பக்குவப்படுத்தி அதன்படி வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். தனக்குள்ள ஒரு மாற்றம். முதல்ல இப்படி இருந்தேன், இப்போ நான் நிறைய விஷயத்தில் மாறி இருக்கேன், இந்த விஷயத்தில் மாறி இருக்கேன், இந்த விஷயத்தில் மாறிக்கிறேன்னு சொல்லி மாறிட்டு வராங்க பாருங்களா. நாளுக்கு நாள் மாறிட்டு வராங்களா, அவங்க தான் சிறுமந்தை. நாளுக்கு நாள் மாறுற மாதிரி இருக்கிறவங்க சிறுமந்தையில் மாறணும். அதுக்கு எவ்வளோ வசனங்கள் எவ்வளோ பேசுறாங்க. இப்போ அதை சொல்ல முடியாது, சுருக்கமாக தான் சொல்ல முடியும். நாம் மாற வேண்டும். அவங்க கட்டளையை கை கொள்ளுகிறவர்களை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரத்திலே கட்டளையை கை கொள்ளுகிற இடத்திலே. அப்புறம் நேர்மையை நாடுங்கள். நேர்மையை நாடுங்கள். நேர்மை இல்லை இல்லைங்களா? என்ன பண்ணுங்க? நேர்மையை நாடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை நாடுங்கள். நம்ம நார்மல் பைபிள்ல வாசிக்க அந்த வசனம் மட்டும் 3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். சொல்லிட்டாங்களா? முதல்ல யாரை தேடணுங்க? அவரை தேடுங்கள். அவரை தேடுங்கள். இப்போ ஏன் அவரை தேடுங்கன்றாங்க? ரொம்ப விட்டு விலகி வந்துட்டோம், தேட வேண்டிய கட்டாயத்துக்கு போயாச்சு இல்லைங்களா? ஏன்னா மனுஷனை ரொம்ப தேடிட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லைங்களா, மனுஷனுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துட்டோம். அவரு தான், அவர் இயேசு கிறிஸ்துவே வந்து நான் தான்பா அப்படின்னா கூட இல்லைங்க, எங்கள் பாஸ்டர் தான் சொல்கிற அளவுக்கு மனுஷன் ஆயிட்டார், எங்கள் ஊழியக்காரர் தான் சொல்கிற அளவுக்கு மனுஷனுக்கு முக்கியத்துவம் ஆயிடுச்சு. அப்படியே சில ஊழியர்கள் மக்களை அவர்கள் பக்கம் மட்டும் கவனிக்கும்படியாக செஞ்சாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் என்னங்க போகாத மாதிரி கடுவாளம் போட்டு மூடி என்னுடைய ஆடுன்னு சொல்லி இவங்களுடைய போதனையை திணிச்சு அப்படியே போட்டு மூடி என்ன பண்ணிட்டாங்க வச்சிருக்காங்க. ஹிப்னாட்டிசம் மாதிரி நடத்துகிறாங்க பாருங்களா. அதனால் இங்கே சொல்லும்போது மறுபடியும் சொல்லலாம், படிக்கலாம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, முதல்ல தேவனை தேடுங்கள். அடுத்தது நாங்கள் நீதி இல்லை. ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ள நீதி இல்லைங்க? நீதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நீதினா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் யாருக்கு நீதி தெரியுது? யார் நீதியாக நடக்கிறாங்க? எங்கே அநியாயம் பண்ண முடியும், என்ன அக்கிரமம் பண்ண முடியும், அவ்வளவும் பண்ணுறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள்
இல்லைங்களா? இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டுறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தயாராக இருக்கிறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இல்லைங்க நம்ம கஷ்டப்படும் போது அவங்க செய்தார்களா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது வேணாம், விடுங்க. நம்மளுக்கு தேவை நேர்மை. இந்த கொரோனாவுக்கு வெளியே வரக்கூடாதுன்றாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் வெளியே வராமல் இருக்கிறாங்க? ஊர் சுற்றி பார்க்குறது, காய்கறி வாங்க வரவங்களே விடுங்க. நேர்மை. மூன்றாவதாக சொல்லும்போது மனத்தாழ்மை. அது இயேசு கிட்ட தான் கற்றுக்கணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கணும். இதை கற்றுக்கிட்டால் ஒருவேளை அப்படி சொல்கிறாங்க பாருங்க. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். இப்போ மறைக்கப்படுற வேலை வந்துடணும். 3 விஷயத்தை நாம் கற்றுக்கணும். உலகத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுறோம், நல்லது பண்ணுங்க. ஆனால் உங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு உங்கள் ரட்சிப்பு சமீபமாயிட்டு என்று அறியுங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னாரே. இப்போ இந்த ரட்சிப்புக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா நாமே சிந்தித்து பார்ப்போம். நம் இருதயமே நம்மளுக்கு சொல்லும், வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. இதே விஷயத்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு வர்றார். மத்தேயு 24:42 வாசிக்கலாங்க. உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஒன்று விழித்திருங்கள் என்னங்க? ஜாக்கிரதையா இருங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதில் என்ன பண்ணுங்க? தேருங்கள். அடுத்த வசனங்க. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள் ஜாகிரதையா இருங்கன்னு அர்த்தம். ஏன் ஜாகிரதையா இருக்கு? இப்போ திருடன் எப்போ வரான்றது யாருக்கு தெரியாது? வீட்டெஜமானுக்கு தெரியாது. தெரிந்தா அவர் என்ன பண்ணுவாங்க? ஜாக்கிரதையா இருப்பார். இந்த டைமுக்கு வர, எந்த டைம் வரான்னு தெரியாது. ஆனா வீட்டு எஜமானுக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சிச்சுங்க? திருடன் இந்த வீட்டை திருட போறான்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. எந்த டைம் வருவான்னு தெரியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார்ன்றது தெரிஞ்சிச்சு. எந்த டைம் வருவார்னு தெரியல. அதுதான் சில அடையாளங்களை கொடுத்துருக்கிறாரு. இப்போ வீட்டு எஜமான் வருவார்னு, அதை திருடன் வருவார்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வீட்டு எஜமான் எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும்? அப்போ விழித்து இருக்கணும். கேட்டுங்களா? அப்போ எப்போ வருவார்னு தெரியாது. அப்போ நாம் எவ்வளவு விழித்திருக்கணும். அடுத்தது சொல்றாங்க, நீ ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டானா சொல்லலாம். நான் வாசற்படியில் இப்போ வந்து என்ன பண்றேன்? கதவை தட்டுக்கிறேன். ஐயோ வந்துட்டாரு, நான் ரெடி ஆகலையே, அந்த நிலைமையில இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைங்களா, நம்மளுடைய மக்கள் யாராவது பிள்ளையோ மகளோ யாரோ வெளியூரில் போயிருக்கிறாங்க, இன்னைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டா நைட்லேருந்து விழுத்துட்ருப்போம். அது மாத்திரம் இல்லை, காலையில் 10 மணிக்கெலாம் இங்கே வருவாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இல்லைங்களா, அது வரவேற்கிறதுக்காக சந்தோஷத்தில் காத்துட்ருப்போம். எப்போ 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 எப்போன்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையை இப்படி காத்துட்டு இருக்கணும். கஷ்டம் வந்துச்சுன்னு பயந்து ஆல்ரெடி பாசிட்டிவ் இருக்கிறேன், அது இருக்கிறேன், இது இருக்கிறேன், டெய்லி நான் மெசேஜ் கொடுக்குறேன், டெய்லி நம்ம ஒன்றா சேரலாம். என்னத்துக்கு விழித்திருக்கணும்? இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போறார். அதுக்கு பிரச்சனையை விடுங்க. பிரச்சனை தேவன் ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் மாற்றி போடுவார். அது இல்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் விழித்திருக்க வேண்டியது எதுக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு. அதுக்கு ஆயத்தமாகணும். இயேசு கிறிஸ்து வரப்போறா, இப்போ நான் என்ன பண்ணணும்? எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணும்? கதவு தட்டுறாருனாலே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற வேண்டிய நிலைமை இல்லைங்களா? அவர் நான் இப்போ வரப்போறேன்னு சொன்னாலே கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு வர முடியுமான்ற நிலைமையில் நம்ம இருக்கோம். இன்னும் ஆயத்தம் ஆகலை. ஆனால் கடைசி காலத்தில் ஆயத்தமானது விளையாட்டு இல்லை. தேவன் கொடுக்குற அந்த கடைசி கால எக்கால சத்தத்தை நாம் உணரணும். 45-46 வசனம் வாசிக்கலாங்க. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். போதுங்க. ஏற்ற வேலையில உண்மையான கிறிஸ்தவர்கள், அந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் நான் சொல்றேன் இல்லைங்களா, சிறு மந்தை இல்லைங்களா, அடுத்தது மனவாட்டி சபை எல்லாம் நிறைய பேர் இருக்குது. அதில் முக்கியமான பேர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உண்மையான சபையில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, விசுவாசி இருக்கிறாங்க, 2 பேருமே இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அந்த 2 பேருக்குமே ஒரு விஷயத்தைங்க சொல்றாங்க. 2 பேருக்கும் நான் என்ன பண்றேன்? வாசிங்க மறுபடியும். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி. போஜனம் கொடுத்தாரா? அந்த உண்மையான சபைக்கு என்ன வேணும்? எல்லாம் அதாவது மழை எல்லாருக்கும் பெய்யற மாதிரி சபை கூட என்னாச்சுங்க, உண்மையான சபைக்கு பெய்ஞ்சது. அவர் அந்த கிருபையை கொடுத்தாரு, அநேக காரியங்களை நம்மளை காப்பாத்தினாரு, நம்மளுக்கு உதவி செய்தாரு, எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணார். அப்புறங்க எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இப்ப விழித்திருக்கிற ஊழியக்காரன் தான் இருங்க பாக்கியவான். உண்மை உள்ளதாக வருதுங்களா? 46
46 வாசிங்க, 45 46 ரெண்டு சேர்த்து வாசிங்க. ஏற்ற ஏற்ற வேளையிலே தன் ஊழியக்காரருக்காக வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள உண்மை வந்துச்சுங்களா? உண்மையாய் முதல்ல விழித்திருக்கணும், ரெண்டாவது ஆயத்தமா இருக்கணும், மூன்றாவது உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருந்தா இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில உலகத்திற்கு நடக்க போகிற அந்த உபத்திரங்கள் ஒண்ணு கூட நம்மளுக்கு வராது. இப்ப இதுக்கு ஜாகிரதை, இதுக்கு பிரேயர் பண்ணுங்க, இதுக்கு பாஸ்டிங் இருங்க, இதுக்கு கும்பல் சேருங்க, இதுக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க. நம்ம ரட்சிப்பு நிறைவேறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுங்க. தேவன் நம்ம ரட்சிப்பு நிறைவேற சொல்லிட்டாங்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமே அந்த நாள் குறைக்கப்படும். நான் சரியா ஆயிட்டால் அந்த நாள் குறைக்கப்படும் சொல்லியிருக்குதே. அப்ப அதுக்காக கும்பல் சேர்க்கலாமே, அதுக்காக நம்ம ஆயத்தமாகலாமே. இன்னமும் நம்ம இந்த தேசத்தை பார்த்துரு, அந்த தேசத்தை பார்த்துரு, இங்கே பார்த்துரு, அங்கே பார்த்துருன்னு மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தால் நம்ம ரட்சிப்புக்கு நம் கண்களை திறந்து விடுறது யாருங்க? இல்லைங்களா? அன்பு நிமித்தம் நம்ம பண்றோம், அது இல்லை, அது ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து மாதிரி 2 வாட்டி ஜெபம் பண்ணி 3வது வாட்டி ஜெபம் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது தேவ சித்தம்பா, அப்படி தெரிஞ்சிடும். என்னுடைய ரட்சிப்பு, என் குடும்பத்துடைய ரட்சிப்பு, என்னுடைய சபையினுடைய ரட்சிப்பு, என்னுடைய விசுவாசிகளுடைய ரட்சிப்பு, அதெல்லாம் எங்க இருக்குதுன்னா இங்கே தாங்க இருக்குது. கடைசி காலத்துல அவர்களை வழிநடத்துகிற விதத்துல தான் இருக்குது. 50 51 வசனங்களை வாசிக்கலாங்க. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து, நீ விழித்து இல்ல, விழிக்காமல் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது கடினமான தண்டனை கிடைக்கும். ஊமையிலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க மேலிருந்து படிச்சுட்டு வந்தா சில இஸ்ரவேலர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அங்க என்ன நடக்கும். இஸ்ரவேல், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த அப்புறம் கிபி 70க்குள்ள அங்க என்ன நடக்கும் அந்த விஷயம் சொன்னார். அவங்க 2 கேள்வி கேட்டாங்களே, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இவைகள்னா ஒரு கல்லின் மேல ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போடணும் அந்த ஆலயத்தை சொன்னார்ல, அதை கேட்கிற இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு அடையாளம் சொல்லு. 2 விஷயம் கேட்கறாங்க, 2த்துக்குமே ஆன்சர் பண்றாங்க. இவைகள் எப்போது சம்பவிக்கும் சொல்லிட்டார். உலகத்தின் முடிவு அதை பத்தி சொல்லிட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ரொம்ப நாவும் அந்த உலகத்தின் உபத்திரவ காலத்துல நீ ஆயத்தமாகாமல் இருந்தால், விழித்தில்லாமல் இருந்தால் நான் வரும்போது பிரச்சனை வரும். இப்ப சொல்றாங்க, இதோ வாசற்படியில் வந்திருக்கிறேன் என்று அறிந்து கொள்ளுங்க, அவர் சமீபமாய் இருக்கிறார். இதே விஷயம் தாங்க நிறைய. நீங்க அப்படியே அந்த 24ல இருந்து அப்படியே வந்துட்டு 25வது அதிகாரத்துக்கு வரும்போது இதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிள் சொல்றார். 10 கன்னிகைகள் இருந்தார்கள், அது 5 கன்னிகைகள்ல எண்ணெய் இருந்தது, திவட்டி எரிஞ்சிட்டு இருந்தது, எண்ணெயும் இருந்தது. 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. பாத்தீங்களா? இப்போ மணவாளன் வர தாமதமானது, அதனால இவங்க தூங்கிட்டாங்க. நீங்க விழித்திருங்கன்னு சொன்னாராங்க 24வது வசனத்துல, விழித்திருங்கன்னாங்க. இங்க தூங்கிட்டா என்ன ஆகும்னு சொல்றாரு ரொம்ப அழகாக, இல்லைங்களா? மத்தேயு 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். மணவாளன் வர தாமதித்த 5வது வசனம் 5 தானே. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். தூங்கிட்டாங்க, நித்திரை மயக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டாங்க. ஆனா மணவாளன் வருவார்னு காத்துட்டு இருக்கணும். எத்தனை மணிக்கு வருவார் தெரியாது. டியூட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கணும். அவர் வந்து நம்ம என்ன பண்ண போறாரு, கூட்டிட்டு போய்க்கிறாரு. இதோ உனக்கு நான் இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இல்லைங்களா வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வராரு. இதோ இயேசு கிறிஸ்து வருவார் என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதோ வந்து விடுவார், இதோ இப்போ வர்றதுக்கு சமீபம் ஆயிடுச்சு. இப்போ வர்றதுக்கு பூமி ஆயத்தப்படுத்தினா நாம அந்த ஆயத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. தேவனுக்கே வந்து புத்தி சொல்ற மாதிரியோ அல்லது தேவனுடைய சித்தத்திற்கு இல்லைங்களா விரோதமாக நம்ம போக முடியாது. என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறாங்க, அதுதான் சொல்றாங்க. தூங்கிட்டாங்க. 6வது வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். இதோ எப்போ வராங்க மணவாளன்? எப்போ வராங்க? நடுராத்திரியில. நீ எப்படின்னா வருவார் அந்த மணவாளன்? நடுராத்திரில வந்தா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இல்லை மாப்பு பொண்ணு கல்யாணத்துக்கு மணவாளன் ரெடி பண்ணி அந்த மனுஷன் 1 மணி ராத்திரில நடுராத்திரில வந்தா அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த நடுராத்திரி நேரத்தில் மகா உபத்திரத்துக்கு ஏற்கனவே சொல்ல மப்பு மந்தாரமான இருட்டான நாள், என்ன நடக்குதுன்னு தெரியாது, குருட்டுத்தனமான நாள். அந்த நாட்கள்ல வருவார். உலகத்துக்கு அது குருட்டுத்தனமா இருக்கும், உலகத்துக்கு அது இருட்டு காலமாக இருக்கும். ஆனால் சபை அந்த இருட்டு காலத்துல விழித்து கொண்டு பார்த்துட்டு இருக்கணும். நாம் அதை வேலையை செய்யணும். அப்போ நம்மளுக்குள்ள என்னென்ன வரணும்? அங்க சொன்னாரு, தேவனை தேடு,
செப்பனியில் சொன்னா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்னங்க? தேவனை தேடு, அவருடைய நீதியை தேடு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? தேவனை தேடு, நீதியை தேடு, கரெக்டு, மனத்தாழ்மையை தேடு. அங்க 3 சொல்லிட்டேன். இங்க வந்து என்ன சொல்லிட்டாருங்க? விழித்திரு, ஆயத்தமாயிரு, உண்மையாயிரு. முடிச்சிச்சிங்களா? 6 காரியம் வந்துருச்சு இல்லைங்களா? மனுஷனை 6வது நாள் சிருஷ்டித்தார். இந்த 6 காரியத்துக்குள்ள ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அது பரிபூர்ணத்துக்கு போகணும். அதனால தான் இங்க சொல்றாரு, இவங்க தூங்கிட்டாங்க. மணவாளன் நடுராத்திரி என்ன பண்ணிட்டாருங்க? அதான் நடுராத்திரி. ஆனா அங்க ஒரு இது ஆயிடுச்சு. இந்த புத்தி இல்லாத கன்னிகளுக்கு நடந்த சோகமான விஷயங்களை பாருங்க. 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். புத்தி இல்ல, புத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுப்பா இல்லைங்களா அப்படின்னாங்க. அவங்க அங்க உதவி கிடைக்கலங்க இல்லைங்களா? மணவாளன் வந்துட்டா எந்த உதவியும் கிடைக்காது சகோதர சகோதரி. அதுக்குள்ள இப்பவே நம்ம ஆயத்தமாயிட்டு இப்பவே நம்ம தயாராகிக்கணும். மழை வருவதற்கு முன்பதாக நோவா பேழையை கட்டி ஆயத்தமானார். அதனால ஜீவராசிகளும் 8 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துன்ற பேழை ஆயத்தமா இருக்குது. உள்ள போறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதனால அங்க சொல்லும் போது அங்க என்ன கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு உதவி கிடைக்காது. சகோதர சகோதரி, இந்த காலத்துக்கு போயிடாதீங்க. கிருபையை இழந்து போக வேண்டியதா இருக்கும். கிருபையை இழந்து போயிடுவோம். கிருபை முடிவு காலம் இருக்குது. அப்ப கிருபை கிடைக்காத காலம். இப்போ கிருபை இருக்கும் போது என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யணும். அதான் சொல்லுங்க, கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டா அப்புறங்க எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய். நீங்க எங்க போங்க? விற்கிறவங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்க. இப்ப திருப்பி எங்க வரணும்? விற்கிறவர்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரணும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால நித்திய ஜீவன் இருக்கிறது அறிந்திருக்கிறீர்களே. இப்ப வேதத்துக்கு வரணும். அந்த காலமா அது எல்லாமே எப்பவோ கத்துட்டு அங்க போய் நிக்கணும். பரீட்சைக்கு வர பரீட்சைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் படிச்சுட்டு வரேன்னு சொன்னா எந்த பிள்ளை பாஸ் ஆகுங்க? இப்பனால இது நமக்கு எச்சரிப்பின் காலம். ஆச்சுங்களா? அடுத்தது 10வது வசனம் வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் ஆயிட்டாருங்க. இப்ப இவங்க போயிட்டு வாங்கறதுக்கு போயிட்டாங்க. மணவாளன் வந்துட்டாரு. ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டு முடிச்சு. கதவு மூடிடும். நீ இங்க கிளம்பி வந்து அங்க கதவு மூடிடும். எவ்வளவு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. இதையும் மீறி நாம் இந்த எச்சரிப்பை உணராமல் இருந்தால் ரொம்ப பெரிய கஷ்டம். இல்லை, எச்சரிப்பை உணரணும். கதவு என்ன ஆயிடுச்சுங்க? மூடப்பட்டது. அப்புறம் பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். கெஞ்சினாங்க. முதல்ல அங்க என்ன போச்சுங்க? கிருபை போச்சு. அதனால ஹெல்ப் போச்சு, உதவி செய்யறது உதவி கிடைக்காம போச்சு. 2வது கதவு மூடப்பட்டுருச்சு, அழைப்பும் போச்சு. இப்போ கெஞ்சுறாங்க, நிராகரிக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். வாசிங்க 12வது வசனம். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? புறக்கணிப்பு. அதனால இதெல்லாம் எப்ப சொல்றாரு தெரியுங்களா? கடைசி காலத்தை பத்தி சொல்லிட்டு அப்படியே நிறைய விஷயங்கள் அங்க பேசிட்டே வர்றாரு. அப்படியே அவங்க பேசிட்டே வந்து இப்ப சொல்றாரு, இந்த 10 கன்னிகைகள் மாதிரி 5 கன்னிகைகள் மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கடைசி காலத்துல உங்களை ஆயத்தப்படுத்திக்கொள்ளுங்க. ஆயத்தப்படுத்துகிற காலத்துல இருக்கிற சபை தேவனுடைய கோபத்தின் நாட்கள்ல இல்லைங்களா, சபை ஆயத்தமாகிற காலத்துக்கு வந்துட்டோம். இப்ப சபை ஆயத்தமாகிறதுக்கு தான் சேரணும். பாத்தீங்களா? இப்ப இன்னொரு விஷயமும் அதுலயே சொல்லிட்டே வர்றாரு. உங்களுக்கு அது தெரியும் இல்லையா? ஒருத்தர் அதே காரியத்தை தான் சொல்றாரு. ஒருத்தருக்கு 5 தாலந்து, ஒருத்தருக்கு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுக்குறாரு. 5 கொடுத்தவரு 10 பண்ணிட்டார். 20வது வசனம். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். 5 தாலந்து என்ன பண்ணாங்க? சம்பாதித்தேன். 5 பண்ணவர் இன்னொரு 5 பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 கொடுத்தவருக்கு அவர் 4 பண்ணிட்டார். இன்னும் சந்தோஷம். அந்த 1 கொடுத்தவர் பாருங்க, அவர் ஒண்ணுமே பண்ணல. அப்போ தேவன் நம்மளை ரட்சித்து அவருடைய கிருபையினால நம் பாவங்கள் எல்லாம் கழுவி நமக்கு எல்லா தேவைகளும் சந்தித்து நம்மளை ஒரு நல்ல சமாதானத்திற்குள்ள நம்ம வழிநடத்திட்டு போனா, நான் அவருக்காக ஒன்றும் செய்யாமல் போனால் ரொம்ப கஷ்டம் வந்துடும். அதாங்க சொல்றாங்க 26வது வசனத்துல. 25 வாசிங்க. 24.
ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ம். ஆண்டவனே, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், இவரு வேலை செய்யல, இதை ரெட்டிப்பாக்கணும், ரெட்டிப்பாக்குற வேலையே செய்யல. ஆனால் தேவன் மேல என்ன பண்றாங்க, அவர் சாக்கு சொல்றார். அப்பதான் தேவன் சொல்றார் 26வது வசனம், அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் பொல்லாதவனும் சோம்பனுமான சோம்பேறியேன்றாரு. சோம்பேறியே, அது மாத்திரம் நீ பொல்லாதவன். ஏனென்றா கிருபையை வாங்கிட்ட, ஆனா பிரதிபலிப்பு கொடுக்கல. அது இவ்வளவு நாள் நம்மளை ரட்சித்து வழிநடத்தின தேவன், தேவன் தாங்க, ஏசு தாங்க, நாங்க ஏசு பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட குணங்கள் மாறல, கொஞ்சம் கூட முன்னுடைய குணமும் மாறல, மற்றவங்களுக்கும் என்ன பண்ணலங்க, அந்த குணத்தை மாற்றி கொண்டு வரல. அதான் சொல்றாங்க, நீ வட்டிக்காரனுக்கு கொடுத்துருந்தா வட்டியாவது கிடைச்சிருக்கும்னா கொஞ்சமாவது சத்தியம் தெரிஞ்சுக்கிற மாதிரி யாராவது கிடைச்சிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ண தெரியுமா, உலக ஆசீர்வாதத்துக்கு மேல போட்டு மூடி இவங்களும் போல மற்றவர்களும் உள்ள நுழையாம போயிட்டாங்க. அப்ப தேவன் கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 27வது வசனம், அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்ளுவேனே என்று சொல்லி பிரயோஜனமற்ற ஊழியக்காரர், பிரயோஜனம் இல்லாத, அதான் சொன்னாங்க ஊழியக்காரர். அவர் கூட யார்த்தாங்க, சபையில தான் வர சரிங்களா. இப்போ ஊழியக்காரன்னு வெறும் ஊழியக்காரர் மட்டும் நினச்சிக்காதுங்க, தேவனுக்காய் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள், சிறுமந்தியா இருக்கிறவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் தான். ஊழியக்காரர்கள் என்றால் வெறும் பிரசங்கம் பண்றது மட்டுமல்ல, அதன்படி வாழ்றது, கட்டளையை கை கொண்டு நடக்கிறதுலாம் ஊழியக்காரர்கள் தான். அப்போ இந்த கட்டளை இவர்கள் என்ன பண்ணல, கை கொண்டு நடக்கல, என்ன நடக்குது பாருங்க 30வது வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். புறம்பான இருள் என்ன பண்ணுங்க, யாருக்கு இப்ப இருள் வச்சுக்கிறாங்க, மந்தும் மந்தாரமான நாள், இந்த நாளுக்கு போயிட்டு வராங்க யாருங்க, இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்டு அவருடைய பரம ஈவை ருசி பார்த்து மறுதளிச்சு அவருக்காக என்ன பண்ணல, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் போனால் அந்த உலகத்துக்கு என்ன தீர்ப்பு வச்சிருக்கிறாரு அங்களுக்கு வந்துடும். அவ்வளோ மோசமான நிலைக்கு என்ன பண்ணுவோம், தள்ளப்பட்டு விடுவோம். சகோதர சகோதரி, இப்போ நம்மளுடைய குணங்கள் எப்படி மாறணும், இப்போ இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் மாறணும்னு சொல்லிட்டாரு. அவரை பாதச்சுவடிகளை பார்த்து வரணும்னு சொல்லிட்டார். அவருக்குள்ள வேறு இருக்கணும், அவர் மேலே கட்டப்பட்டிருக்கணும், அவரை போல நடக்கணும்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட மனசாட்சியும் சாந்தத்தையும் கற்றுக்கங்கன்னு சொல்லிட்டார். இவ்வளவும் சொன்ன தேவனுக்கு முன்னதாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு இவ்வளோ கிருபையை கொடுத்துட்டார். நம்ம இதை செய்யணுமோ இல்லையா, கேட்க ஜெபம் பண்ணுமாலும் கொடுத்துறாரு, வருஷம் வருஷம் கொடுக்குறாரு. சரிங்களா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் கொடுக்குறாரு, உனக்கு சமாதானம் வேணும் கொடுக்குறாரு, வியாதியிலேருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை முடியணும் கொடுக்குறாரு, எல்லாம் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ உதவிகள் செய்தார். சரிங்களா, இயேசு கிறிஸ்து முதலாவவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது, கோழி தன் குஞ்சுகளை காக்கிறது போல எத்தனையோ முறை உன்னை காத்துக்கொண்ட மனதா இருந்தேன், நீங்களோ, ரொம்ப மோசமான வார்த்தைங்க அது, அந்த வார்த்தை வரக்கூடாது. இப்போ நாம இந்த காரியத்தை பாருங்க, உலகத்தின் முடிவில் இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியுங்க இது உலகத்தின் முடிவு இருக்கணும், எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரியும் உலகத்தின் முடிவில் இருக்கணும். உலகத்தின் முடிவில் இருக்கிற சபை எப்படி இருக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க, அதுக்கு தான் நம்ம இருக்கணும். அதனால இப்போ இந்த இருட்டில் நீ வெளிச்சமா இருந்தா மட்டும்தான் உன்னால காப்பாற்றி கொள்ள முடியும். லூக்கா 11:35 வாசிக்கலாம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு. பாத்தீங்களா, இந்த இருட்டு காலத்துல உங்ககிட்ட என்ன இருக்கணும், உலகமே கரண்ட் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு டார்ச் இருக்குது, அதில் பேட்டரி டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும். உலகத்திலே கரண்ட் இல்லை, என்கிட்ட ஒரு சின்ன விளக்கு இருக்குது, அதில் எண்ணெய் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரி, இப்போ என்கிட்ட எண்ணெய் இருக்குதா, என்னுடைய வெளிச்சம் மங்க ஆரம்பிச்சிடுச்சா, அதை யோசிக்கணும். நான் உண்மை போல இருந்தேனா, இப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்து நான் மாறி இருக்கிறேனா, இன்னும் மாற வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரி, இப்போ இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ அந்த உலகம் முடிஞ்சிடும். சரிங்களா, அதெல்லாம் ஒரு கால்குலேஷனுக்கு இதை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சு இந்த உலகம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பிரயாசப்படுகிறோம், எதற்காக பிரயாசப்படுகிறோம், இருக்கிற வரைக்கும் போகணும் அவ்வளோதான். ஆனால் அதில் என்னுடைய பங்கு என்ன, நான் எப்படி மாற வேண்டும், நான் இயேசு கிறிஸ்து சாயலை எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் வேதத்தில் போட்டோம். இவ்வளோ பிரச்சனை பற்றியும் அங்கே நாங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லிகிட்டே வர, மத்தேயு மார்க்கு லூக்கா எல்லாம் இருக்குது, அப்படி சொல்லிகிட்டே வராது. அது சொல்லிகிட்டே வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் போடுறாங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, ரொம்ப எச்சரிப்பு கொடுக்குறாரு. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அதுதான், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்தாங்க, என்ன நடக்குதுன்னு பாரு, இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாரு, தேவனுடைய கோபம் எப்படி வந்திருக்குதுன்னு பாரு.
இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமா இருக்குது பாரு. விழித்து இருந்தா தான் முடியும். பாத்தீங்களா? ஆயத்தமாக இருந்தால் தான் முடியும். அப்ப எல்லாத்துக்கும் முக்கியமா என்ன வேணுங்க? ஜெபம் வேணும். தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபிச்சோம். இப்ப வர்றதுக்கு ஆயத்தமாயிடுச்சு. இப்ப பயந்து ஓடுறோம். அந்த ஆயத்தத்துக்கு நான் எவ்வளவு தயாரா இருக்கிறேன், அதுக்காக ஜெபிக்கணும். பாத்தீங்களா? உலகத்தின் முடிவுல இப்ப நடக்கிற காரியங்களை நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சேருவதற்கு இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன்கிட்ட கேளுங்க சகோதர சகோதரி, அதை கேளுங்க. உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு பாரம், அவங்க ஜெபிக்கிறாங்க. உம்முடைய ஜெபம் உமக்காகவும் பிள்ளைக்காகவும் சொல்லிட்டாரு. அதுக்கு இன்னும் நேரத்தை கூட்டுங்க. இன்னும் இந்த கடினமான காலங்களில் நான் தப்பிப்பதற்கு என்ன வழி, அதை கேளுங்க தேவன்கிட்ட. முதல்ல அது முக்கியம். சபைகள் அது முக்கியமா தேவன் ஒருமனப்பட்டு அங்கதுக்காக ஜெபிக்கணும். சரிங்களா? அதுதான் தேவனுக்கு கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? சபை இப்படி ஒரு எச்சரிப்புக்குள்ள வரணும். இப்ப ஏழு வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. முதலாவது என்ன சொல்லிட்டாங்க? தேவனை தேடுங்கள். இரண்டாவது நீதியை தேடுங்கள். மூன்றாவது மனத்தாழ்மையை தேடுங்கள். நான்காவது விழித்திருங்கள். ஐந்தாவது ஆயத்தமாயிருங்கள். ஆறாவது உண்மையாயிருங்கள். ஏழாவது ஜெபத்தில் இருங்கள். இந்த காரியம் மனசுல வச்சுக்கோங்க சகோதர சகோதரி. இங்கே எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணால் எத்தனை பேர் என்னால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். 50 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் சொல்லிடலாம். இவ்வளோ பேருக்கு செய்தி கொடுத்துருக்கணும்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த இல்லைங்களா ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாகவோ சொல்லும்போது அதை யார் கேட்குறாங்கன்னு தெரியாது. அது எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது எவ்வளோ பேரை தொட்டுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது இது எல்லாவற்றையும் எனக்கு வீடியோ போட்டு காட்டுவார் பார்த்தீங்களா? அப்போ தாங்க எனக்கு தெரியும் நான் சொன்னது, நான் பேசினது எவ்வளவு பிரயோஜனமாக இருந்ததுன்ற அப்போதான் எனக்கு தெரியும். அதனால் தெரியாது. அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நீங்கள் பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி நான் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நான் அதன்படி நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்து ஒவ்வொரு காரியங்களும் என்னை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறேன். அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழறதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நான் கவனித்து நடக்கிறேன். அதுக்கு எல்லாவற்றும் மேலாக ஒவ்வொரு நாளும் இயேசுவே எனக்குள்ளே வாரும், என்னை மாற்றும் என்று தினமும் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் விடாமல் ஜெபிக்கிறேன். நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் உள்ளே வாங்க, என்னை மாற்றுங்க, நான் பரிசுத்தமாக்குங்க, என்னை புனிதப்படுத்துங்க. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சின்ன 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 விஷயங்கள்லாம் கரெக்ஷன் ஆகணும் நம்மளுக்குள்ள. எல்லாம் கரெக்டு. நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிற பரிசுத்தவான்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. நான் முழுமையாக பரிசுத்தவான் ஆயிட்டேனா, நான் முழுமையாக நீதிமான் ஆகிவிட்டால், நான் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை போல மாறிவிட்டால் அந்த நொடி பொழுது இந்த சரீரம் மண்ணில் விழுந்து ஆவியின் சரீரத்தை தேவன் கொடுத்துருவார். இன்னைக்கு அப்புறம் எனக்கு பூமியில் வேலை இல்லை. இந்த பூமியில் நான் பரிசுத்தமாகிறதுக்காகத்தான் நான் தேவன் வச்சிருக்கிறேன். நாளுக்கு நாள் பரிசுத்தத்தை நோக்கி போகும். இந்த உபத்திரவம் வெறும் சின்ன ஒரு உபத்திரவம் தான், தொடர்ந்து வரப்போகுதுங்க. சரிங்களா? இப்போ எங்கேயோ நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கேயோ பூகம்பம் வந்தது, எங்கேயோ சுனாமி வந்தது, இல்லைங்களா? எங்கேயோ புயல் வந்தது. ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கே ஒரு விஷயம் வந்தது, அது பேர் கொரோனா. இந்த ஒரு விஷயத்தோட போகிறது இல்லை. இது நடந்து கொண்டிருக்கும் போதே பூகம்பம் வரும். அது எப்படி இருக்குன்னு நான் பயங்கரமா. ஒரு கொரோனா இருக்கும்போதே ஒரு புயல் வரும், இல்லைங்களா? ஒரு இடி மின்னல் தாக்கும், எப்படி இருக்குங்க? ஒரு சுனாமி வரும், எப்படி இருக்கும்? ஒன்று பக்கம் ஒரே நாள், இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அந்த காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். ரொம்ப வேகமாக பாருங்கள். இந்த வருஷத்தில் இன்னொரு சம்பவம் நடக்க போகுது. ஏன்னால் இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளோ சமீபமாயிடுச்சு மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய பங்கு என்ன என்றதை நாம் இன்றைக்கு பார்த்துட்டோம். இப்போ இந்த கொரோனால இந்த உலகத்தின் முழுக்க அடுத்தடுத்து வரப்போகுது. நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்றதுக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் என்றதை பார்க்கறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறத ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு நானும் ஜெபத்திலே நின்று மற்றவர்களுக்காகவும் நான் ஜெபித்து அவர்களும் அந்த பாழாகாமல் போவாதபடிக்கு மணவாட்டி சபைக்கு ஜெபிக்க வேண்டிய காலத்தில் வந்துட்டோம். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுக்காகத்தான் பண்ணாங்க. அவர்களுக்காகத்தான் இந்த செய்தியை. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வரணும். இந்த உலகத்தின் முடிவு வந்துடும். அவங்க வந்துட்டு உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை 1000 வருஷத்துல 1000 வருஷம் ஆட்சி ஸ்டார்ட் ஆயிடும். அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சு கொள்ளலாம். 2 யோவான் 8வது வசனம். 2 யோவான் 8வது வசனம். உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பண்ணிருக்கிறோம், எவ்வளவு பண்ணிட்டு என்ன ஆச்சு தெரியுங்களா? ஆதியில் கொண்டு அன்பை விட்டுட்டோம்.
அந்த ஆதியில இருந்த அந்த வைராக்கியம், அந்த நற்குணம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. அதுதான் இப்ப சொல்றேன். நீ ஆதிலுக்கு வந்து அன்பு என்ன பண்ணிட்ட, விட்டுட்டன்ற மாதிரி இங்க சொல்லும் போது என்னங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து செய்கைகளின் பலன் அது கண்டினியூ ஆகணும். அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அது பலன் கிடைக்கும். பாதியில விட்டா ஒரு யூஸும் இல்லை இல்லைங்களா? உங்களுடைய செய்கையில் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதான் நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுக்குற விஷயம். பூரண பலன் நமக்கு நோக்கி இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம ரிவர்ஸ் வந்துட்டாலும் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாங்க, திருப்பி போயிடலாம். ஆனால் ஒரு காலம் வருது, அந்த கேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உள்ளே போக முடியாது. சகோதர சகோதரி, இப்போ முடிவு காலத்தில் இருக்கிறோம். நம்மளை எவ்வளோ சீர்படுத்திக்கணுமோ அவ்வளோ சீர்படுத்திக்கணும். நம்ம எவ்வளோ பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுமோ அவ்வளோ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே இருக்கிற குறைகளை, தேவனே என் குறைகளை காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு தேவன்கிட்ட கேட்டு 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 நம்ம பரிசுத்தமாகணும். ஒரு வீட்டை பெருக்கும்போது இந்த மூலையில் குப்பை இருக்குதா, அந்த மூலையில் குப்பை இருக்குதான்னு பார்த்து பார்த்து பெருக்கிறோமே, அதே போல் இந்த மூலையில் எவ்வளோ குப்பை இருக்குதோ தேவன் அறிவார், இருதயத்துக்கு தெரியும். அந்த குப்பைகள்லாம் அகற்றணும். ஒருவேளை அறியாத செய்கிறோம், சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாது. ஆனாலும் அதை தெரிந்து கொள்றதுக்கு தேவன்கிட்ட கேட்டால் அவர் எல்லாவற்றையும் செய்வார். சகோதர சகோதரி, ஆகையினால இந்த நாள் விசேஷித்த நாள். இது எவ்வளோ வருஷம் கழிச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். இது 2020 நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. இது எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இது தேவனுடைய வார்த்தை, இது இன்னும் பிரதிபலிக்கும். ஆகையினால் நம் ரட்சிப்பு இழந்து போகாதபடிக்கு இருக்க எச்சரிக்கையாக இருப்போம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். இப்போதும் ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் முடித்துக்கொள்ளலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் பேசின இந்த சத்தியமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் எழுதிய பலகையிலே எழுதி கொண்டு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும், இந்த நாளை நாங்கள் ஆயத்தமாகவும், அப்பா கேட்ட வார்த்தைகளின்படியாய் முதலாவது தேவனை தேடுகிறவர்களாகவும், அவருடைய நீதியை செய்கிறவர்களாகவும், மனத்தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாகவும், தகப்பனை விழித்திருக்கும்படியாகவும், தகப்பனை ஆயத்தமாக இருக்கும்படியாகவும், உண்மையாக இருக்கும்படியாகவும், ஜபத்திலும் நாங்கள் இன்னும் வளரணும். சுவாமி, நாங்கள் வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. தயவுசெய்து எங்களை கைவிட்டுடாதீங்க. நாங்கள் தூரம் போனாலும் தயவுசெய்து எங்களை இழுத்து உம்மாண்டை நிறுத்தி கொள்ளுங்க. நாங்கள் உம்மாண்டை வர விரும்புகிறோம். தகப்பனே, தன்னுடைய தகப்பனாரை பகைத்து கொண்டு சென்ற பிள்ளை மீண்டுமாய் வரும்போது அவனுக்கு மோதிரத்தை அணிவித்து பாதரட்சியை கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி எல்லாவற்றுக்கும் மேலாக மேலிருந்து வந்து அவன் கழுத்தை இருக்க கட்டி கொண்ட தகப்பன், அவரிலும் நீர் மிக உயர்ந்தவர். நாங்கள் விலகி போனாலும் தயவு செய்து எங்களை விலக்காமல், எங்களை அடித்து குணமாக்குகிற தேவன், எங்களை சிட்சித்து வழிநடத்துகிற தேவன், எங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.